நாய்க்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளுக்கு டேட் வந்து டாக்டர்ஸ் வந்து December 12 கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் காலையில் அன்னைக்கு கீபோர்டு நாய் போர்டில் எஸ்தர் தான் போட்டா. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அப்போதான் இந்த வசனம் வந்துச்சு. எந்த வசனம்? அரணான நகரத்தில் சங்கீதம் 31. அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசயக்கிறவை. சடனா வந்துச்சுங்க. சடனா 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 ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரு. அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசயக்கிறவை. சோ இதை வச்சு அப்படியே மனசுல அப்படியே ஓடிட்டு என்னது இந்த வசனம், அரணான நகரத்தில் நீர் எனக்கு தந்த அதிசயக்கிறவை சொல்லிட்டே இருக்க. அப்போ எஸ்தர் வந்து சும்மா ஒரு டியூன் போடு, சும்மா ஒரு டியூன், சும்மா இந்த டியூன் போட்டா. அதான் ஃபர்ஸ்ட் December 1. ஆனா உண்மையா அன்னைக்கு நீங்க செய்தி கேட்டிருந்தீங்கன்னா அன்னைக்கு வந்து எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எதுக்கு இந்த வார்த்தை தாவீது பிரயோஜனப்படுத்தினாரு, பயன்படுத்தினா எனக்கு தெரியாது. ஆனா மெசேஜ்லாம் கொடுத்துட்டேன். சோ அன்னைக்கு இந்த பாட்டு, ஆராய்ந்து முடியா பெரிய காரியம் எங்களுக்கு செய்கின்றீரே, எண்ணி முடியாத அதிசயங்களை வாழ்தல் செய்கின்றீரே, அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசய கிருபை, என்றுமென்றுமே நிலக பணியதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென். மீட்டிங் முடியுதுங்க. 1ஆம் தேதி காலையில முடிஞ்ச உடனே மழை பெய்ய ஆரம்பிச்சு. அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு மழை. மீட்டிங் ஸ்டார்டிங்ல மழை இல்லை. மீட்டிங் ஸ்டார்டிங்ல மழையே இல்லை. மீட்டிங் முடிய போது யாருமே போக முடியல, அவ்வளவு மழை. இந்த பாலெல்லாம் கட்டின பிறகு பயங்கர மழை. அந்த மழை நிற்கவே இல்லை, பயங்கர பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஜோ வந்து 4ஆம் தேதி பிறந்தாங்க. 3ஆம் தேதி 4ஆம் தேதியா ஃபுல் ரோட்ல தண்ணி, நல்லா இடுப்பு அளவுக்கு தண்ணி. எங்க வீட்டுல வெளியே போக முடியாது. அப்ப எனக்கு ரோட் இருந்துச்சு. உடனே நாங்க வந்து வெயின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்றதுன்னு சொல்லி ரூட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு எல்லா ரூட்ஸும் செக் பண்ணிட்டு, அதே போல கர்த்தர் அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்தா பார்த்தீங்களா, ஜோ எங்க பிறந்த பார்த்தீங்களா. அப்பதான் சாயங்காலம் இந்த வசனத்தை எடுத்து இதனுடைய வசனத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் பைபிளை பார்க்குறேன். அப்போ தாவீது ராஜா அவரை சுற்றிலும் அவருக்கு விரோதமாக படையெடுத்து வந்து சுற்றி கொண்டாங்க. நீங்க பண்ண எக்ஸ்பிளனேஷன் போய் பாருங்க. சுற்றிலும் சுற்றி கொண்டாருங்க. எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையா. ஆனா கர்த்தர் அவரை தப்பிக்க பண்ண பிறகு அவர் பார்த்தாராம், அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசயம். The miraculous grace. அதனாலதான் அவர் தப்பிக்கப்பட்ட தாவீது சொல்றாரு, இளைஞர் பண்ணினது எவ்வளவு ஒரு ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பார்த்தீங்களா, எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. இதெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் என் வாழ்க்கையில. இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி எத்தனை பேர் கரங்களை வைத்து பார்க்கலாம். Come on, I need a miracle. Come on, say, I need a miracle. I need a miracle. I need a miracle. Come on. எனக்கு ஒரு அற்புதம் தேவை. எனக்கு ஒரு அற்புதம் தேவை. Come on, கரங்களை வைத்து சொல்லுங்க please. I need a miracle. எனக்கு ஒரு அற்புதம் தேவை. இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள உங்களால முடியும். எல்லாமாகும்
ஒரு வார்த்தை சொன்னால் போதும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்கிறவரே, அதிசயம் ஐயா, அதிசயம் செய்கிறவரே. Hallelujah. Speak for some time. Speak for some time. Speak for some time. விண்ணப்பத்தை கேட்பவரே, நாங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழத்துல இருந்த ஆண்டவரே முழு விசுவாசத்தோட ஒரு அற்புதத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை நீ செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உன் வார்த்தையை நம்பியிருக்கிற ஜனங்கள் நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் வெட்கம் அடைய மாட்டோம் அப்பா. ஆண்டவரே இந்த வேலையில கூட எத்தனையோ முறை ஆண்டவரே நீங்க இந்த மாதிரி எங்களுக்கு பேசி இருக்கிறீங்க. ஆனா அந்த வார்த்தையை நாங்க முழுமையாக விசுவாசிக்காததினால் சில காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இவ்வளவு நாள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் இந்த முறையோ நாங்கள் முழு விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்களுக்கு ஒரு அதிசயம் வேண்டும் ஆண்டவரே. இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள ஆண்டவரே, we need a miracle. I need a miracle Lord in my life. அது உமக்கு தெரியும் ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு அதிசயமாக அது எங்களுக்கு இருக்க போகிறது. எங்க சரீர சுகமாக இருக்கலாம், இல்ல எங்களுடைய சமாதானத்துக்கு உண்டான காரியமாக இருக்கலாம், இல்ல எங்க குடும்பத்துல நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்ல எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய ஒரு காரியமாக இருக்கலாம். உமக்கு அது தெரியும் ஆண்டவரே. ஆனா அந்த அதிசயம் இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள அது நிச்சயமாக எங்க வாழ்க்கையில அது நிறைவேற போகிறது ஆண்டவரே. அதற்காக இப்பொழுதே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் இரக்கமும் உருக்கமும் மனதுருகிற தேவனாய் நீர் இருக்கிறபடினாலே கேட்டதெல்லாம் அன்புடன் ஈந்துகிற என்னுடைய தேவன். கூப்பிடுற நேரங்கள் எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு செவி கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வேலையில கூட வார்த்தையின்படி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிதாவாகிய தேவனிடத்தில் உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எதை கேட்டாலும் நீங்கள் உம்முடைய குமாரனுடைய நாமத்தினாலே கேட்கிற எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்று சொன்னது போல இந்த வேலையில நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இந்த ஜூன் 30ஆம் தேதிக்குள்ள எங்க குடும்பத்துல எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில
காரியத்தை செய்வார் என்று அதை நீங்க வந்து சாட்சி சொல்ல போறீங்க என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ கையை தூக்கி ஆண்டவருக்கு இன்னும் எழுதவே இல்லை நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நான் நிச்சயமாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். நீங்க எல்லோரும் மத்தியிலும் ஆண்டவரே நாம மகிமைப்படும்படிக்கு நாங்க இங்க வந்து சாட்சி சொல்றோம் ஆண்டவரே. எங்களுடைய பெயருக்காகவோ எங்களுடைய புகழுக்காகவோ அல்ல ஆண்டவரே, ஒரே நோக்கம் உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. அது மட்டும்தான் எங்களுடைய சிந்தனையாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போலதான் டாடி சொன்னது மாதிரிதான் நிறைய காரியங்கள் நான் யோசித்து பார்ப்பேன். அநேக நேரங்களிலே சிறு வயதுல இருந்தே ஆண்டவர் வந்து எவ்வளவு அதிகமாக என் கூட இருந்திருக்கிறார் என்றும் நான் வந்து அப்படி என் கூட இருக்கிறாருன்றதுக்காக நான் ரொம்ப ஹோலி, நான் வந்து ரொம்ப பரிசுத்தமா என்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறேன், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாக இருந்திருக்கிறேன் என்று எப்பொழுதும் என்று சொல்வதற்கு அல்ல. ஆனா ஆண்டவருடைய தயவினாலும் அவருடைய கிருபையினாலும், அது மட்டும் இல்லை எங்களுடைய 2 சைடு தாத்தா பாட்டியுமே சரி ஜெபத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க. ஸோ அவங்களுடைய ஜெபங்களும் வீண் போகாது. அப்படி இருக்கிறபடினாலே என்னுடைய சிறு வயதுல இருந்தே ஒரு சாட்சியான வாழ்க்கையை நான் வாழும்படிக்கு ஆண்டவர் என் கூட இருந்திருக்கிறாரு. நான் ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, நான் காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு காரியமும் ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில வந்து செஞ்சாரு. நான் வந்து இதுக்காக ஆசைப்பட்டேன், நான் இதுக்காக ஆண்டவர் இடத்துல கேட்டேன் அப்படின்னா என்னோட வாழ்க்கையில எனக்கு யோசிச்சு எனக்கு அந்த மாதிரி ஞாபகமே இல்லை. ஏன்னா நான் அந்த மாதிரி ஆண்டவர் இது ஆசைன்னு கூட எனக்கு வர்றதுக்கு முன்பதாகவே அதை ஆண்டவர் எனக்காக செய்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நான் யூஜி படிக்கும் போதும் சரி, WCCல வந்து அந்த நாட்டில வந்து சென்னையில அது ஒரு நல்ல காலேஜா இருந்துச்சு. அந்த காலேஜ்ல வந்து அப்ளை பண்ணோம். அப்போ வந்து ரொம்ப அதிக ஹை மார்க்ஸ் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து 2 இருக்கும், பிகாம் மேக்ஸ், பிகாம் நான் மேக்ஸ் இருக்கும். அதில் வந்து பிகாம் மேக்ஸ்க்காக வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். வேறு எந்த காலேஜ்லையும் நான் அப்போ அப்ளை பண்ணலை. அப்போ வந்து என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது, 777. அப்போ கூட நான் டேடிக்கிட்ட வந்து சொன்ன பாருங்க டேடி 777 என் அப்ளிகேஷன் நம்பர். அதுக்கேற்றபடி வந்து WCCலையும் வந்து யாரும் சொல்லாமல் எனக்கு அந்த சீட்டை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் MBA இருக்கட்டும், அப்புறம் MBAல இருந்து என்னோட வேலை எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நான் போனேன். அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே நான் செலக்ட் ஆனேன், நல்ல ஒரு கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனில. இப்படியாக ஆண்டவர் படிப்படியாக ஆண்டவர் வந்து என்னை உயர்த்தினார். அதை என்னால வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் என்னுடைய கண்கூடாக நான் அதை பார்த்திருக்கிறேன். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆண்டவர் அவர் செய்த காரியங்கள்லாம் எண்ணி பார்க்கும்போது அதை எப்படி சொல்றதுக்குன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ அதிகமாக ஆண்டவர் என் கூட இருந்திருக்கிறார். அப்புறம் வந்து PNYல ஒர்க் பண்ணேன். அப்புறம் வந்து ஜோவும் மைக்கியும் 2 பிள்ளைகளுமே எனக்கு வந்து வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக எனக்கு வந்து பிறந்தார்கள். அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் 5 வருஷம் நான் வேலைக்கு போகாம வீட்டில் தான் இருந்தேன். அப்போ எனக்கே ஒரு தாட் வந்துச்சு, என்ன நம்ம இப்படியே டெய்லி காலையில் எழுந்திரிக்கிறோம், பிள்ளைங்களை பார்க்குறோம், பிள்ளைங்களுக்கு கூட்டுறோம், அப்புறம் ஈவினிங் பார்க்கு கூப்பிட்டு போவேன். இதே தான் என்னோட ரொட்டீனாக இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு சரி, அப்போ யோசித்தேன், நம்ம ஏன் திருப்பி வந்து வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாது, ஏதோ கொஞ்சமாச்சும் ஒரு பிரயோஜனமாக. ஏன்னா வால்ட்ரேங்கிறத எதிர்பார்க்கல. அவங்க என்கிட்ட சொல்லவும் இல்லை, நீ வேலைக்கு போ, நீ ஏன் வேலைக்கு நிற்கிறேன்னு யாருமே என்னை வீட்லேயே எதுவும் சொல்லலை, என் ஹஸ்பண்ட் ஃபேமிலிலையும் யாருமே என்ன ஒன்றும் சொல்லலை. எல்லாமே என்னோட டெசிஷனாக தான் இருந்துச்சு. அப்போ எனக்கே தான் தோணுச்சு, சரி நம்ம ஏன் வேலைக்கு, நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், படித்த ஒரு ஞானத்தை நம்ம ஏன் வீட்லேயே உட்காந்து வேஸ்ட் பண்ணணும்ன்ட்டு. அப்புறம் நான் வந்து இன்டர்வியூக்காக ட்ரை பண்ணேன். அப்போ உடனே அந்த இன்டர்வியூலையும் செலக்ட் ஆகும்படி ஆண்டவர் வந்து கிருபை செய்தார். அப்படியாக PNP என்ற ஒரு பிரான்ஸ் பேங்க்ல வந்து நான் ஜாயின் பண்ணி வேலை செஞ்சேன். வேலை செஞ்சதுக்கப்புறம் அங்கே வந்து படிப்படியாக ஆண்டவர் வந்து நான் எதுக்காகவும் நான் எப்படின்னா வந்து சில பேர் வந்து வேலை செய்யும் போது அப்படியே வெளியே போய் காமிச்சுப்பாங்க, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன். ஆனால் நான் வந்து என் கொடுக்குற வேலையை நான் நல்லா செய்வேன். ஆனால் நான் வந்து சொல்ல மாட்டேன், நான் தான் இதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் ஆண்டவராக வந்து எப்படியோ எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன், அந்த மேனேஜர் கண்களாக இருக்கட்டும், எல்லார் கண்களையும் ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்படி அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்து எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஏன்னா என் கூட சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க, அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் இருந்தாங்க. ஆனால் அவங்கள காட்டிலும் எனக்கு வந்து அந்த ப்ரொமோஷனை வந்து ஆண்டவர் கொடுத்தார். இப்படியாக வந்து தேவன் இவ்வளோ நாள் அழகாக அதிசயமாக நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்.
எனக்கு வந்து எப்படின்னா இது வேணும் அது வேணும்னா நான் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு சமாதானம் இருக்கணும், வீட்டில் வந்து சமாதானம் இருக்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல சமாதானம் இருக்கணும், பிள்ளைங்க மத்தியில் சமாதானம் இருக்கணும், மம்மி டேடியோட ஒரு சமாதானம் இருக்கணும். நம்ம போகிற இடம்லாம், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு காரியமாக இருக்கும். எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் கடைசியில் நமக்கு சமாதானமும் நல்ல ஒரு சுகமும் நம்மளுக்கு வந்து மிகவும் அவசியமாக இருக்கிறது. அப்படியாக நான் நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் இவ்வளோ அழகாக டேடி மம்மியாக இருக்கட்டும், என்னையாக இருக்கட்டும், என்னையும் ஒரு ஊழியத்தில் ஒரு பங்காக சின்ன வயசுல இருந்தே சரி, டேடி வந்து பிஸ்னஸ் செய்யும் போதும் பிளெஸ்ஸிலாம் என் கூட பிளெஸ்ஸி இருப்பாள், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க மேலே. டேடி என்னை அனுப்ப மாட்டாங்க. நான் கெஞ்சி கேட்பேன், என்னை அனுப்புங்க ப்ளீஸ், என்னை ஊருக்கு அனுப்புங்க. அவங்களோடனா அனுப்ப மாட்டாங்க. என் ஆச்சி தாத்தா வீட்டில் விட்டு போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க கூடயே எங்கேனாலும் கூடயே தான் கூப்பிட்டு போவாங்க. பிஸ்னஸ் மீட்டிங்காக இருக்கட்டும், எனக்கு போர் அடிக்கும், இருந்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி நான் இருக்கணும். அங்கேயே நான் தனியாக விளாடி அப்படிதான் நான் வளர்ந்தேன். ஃபுல்லாக டேடியோட தான் இருந்து, அப்போ திடீர்னு வந்து என்ன ஆயிடுச்சு, டேடி வந்து ஏற்காட்டில் ஊழியத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அப்படியே அந்த டைம் பார்த்தீங்கன்னா என் ஸ்டடீஸில் டவுன் ஆகிட்டேன். அது வரைக்கும் எனக்கு வந்து யாருமே நீ இதை படி அதை படின்னா நான் சொல்லவே வேணாம். மம்மி கிட்ட அழகாக வந்து படித்து என்ன பண்ணுவேன், ஒப்பிச்சிருவேன். ஆனால் டேடி ஊழியத்துக்கு போயிட்டதுக்கப்புறம் அந்த பிரிவு, ஒரு அப்பாவும் மகளும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து நான் ஜோவியும் வால்டரும் பார்க்கும்போது அப்படிதான் யோசிச்சு பார்ப்பேன். ஆனால் வால்டரெல்லாம் தாண்டிலாம் எங்கள் டேடி வந்து என்னை ரொம்ப, அதுதான் சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு கூடயே தான் இருப்பாங்க. அப்போ திடீர்னு ஊழியத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த வாங்கிட்டு வருவாங்க, உங்ககிட்ட காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆல்பென்லிபே சாக்லேட் ஒரு டப்பால் அப்படியே வந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வேற வாங்குறதுக்கு காசு இருக்காது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு படிப்பில் அப்புறம் அப்படியே டவுன் ஆயிட்டேன். அப்போ வந்து அப்புறம் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப டவுனாக தான் படித்தேன். ஃபெயில் ஆக மாட்டேன், ஆனால் வந்து டவுனாக தான் இருப்பேன், ஒரு மாதிரி டல்லாக இருப்பேன். அப்புறம் தான் வந்து ஆண்டவர் திரும்ப ஊழியத்தில், அப்போ கூட வந்து அந்த இதுக்கு போவோம், அங்கே ஒரு கூவம் ஒன்று இருக்கும், கூவத்து பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு ரூமில் வந்து சண்டே கிளாஸ் எடுப்போம் ஈவினிங் டைமில். நாலு டேடி மம்மி பிளெஸ்ஸி போயிட்டு அங்கே சண்டே கிளாஸ் எடுப்போம். அப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அந்த சின்ன வயசுல இருந்தே அதான் நான் யோசிப்பேன், ஜோவை கூட நம்ம அப்படி தான் வந்து கொண்டு வரணும். ஏன்னா நான் 6th ஸ்டாண்டர்டில் இருக்கும் போதே 7th ஸ்டாண்டர்டில் இருக்கும் போதே அந்த சின்ன பிள்ளைங்களோட இருந்து ஆண்டுடைய வார்த்தையை மற்றவங்களோட பகிர்ந்து கொண்டு இப்படியாக தான் வந்து படிப்படியாக வளர்ந்து, அப்போ ஆண்டவர் வந்து இந்த நேரத்தில் இப்படியாக எங்களை வந்து குடும்பமாக மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக வச்சிருக்கும் போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் என்றைக்கும் ஒரு நல்ல தேவனா இருந்திருக்கிறபடினாலே இனிமேலும் இருப்பார் என்பதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். பரவாயில்ல, மேகி நல்லா சாட்சி சொல்கிறான். கத்தர் வந்து இப்படியாக என்ன மேகியுடைய WCC காலேஜில் வந்து அட்மிஷன் கிடச்சிருச்சு. எங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து மேகிக்கு வந்து இந்த பேக்வர்ட் சர்டிஃபிகேட் இல்லை. என் சர்டிஃபிகேட் வந்து என் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் வந்து எனக்கு ப்ராப்ளம். என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சா மேகிக்கு வந்து காலேஜில் கண்டிப்பாக சீட் கிடைக்காது. ஏன்னா வந்து அதில் க்ளீனாக போட்டுட்டாங்க, ஃபோர்மர்லி ஹை கிளாஸ் அப்படின்னு போட்டாங்க. அந்த பிராமின்ஸுன்ற மாதிரி அந்த கிளாஸ் வந்து அதில் என்னுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் போட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, பேக்வேர்டு கிளாஸாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து சீட்டு கிடைக்கும் காலேஜில். என்ன பண்ணுறது, ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஆண்டு வந்து ஷாலினி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். ஏன்னா என் மனைவிக்கு வந்து பேக்வேர்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு. ஏன்னா அவங்க நாடார்ஸ்ன்றதுனால அவங்க வந்து பேக்வேர்ட் சர்டிஃபிகேட் இருந்துச்சு என் மனைவிக்கு. அதனால் அதை வச்சு என்ன பண்ணான்னு தெரியல, ஷாலினி தான் போய் ஓடிக்கிடி அந்த இது பண்ணி இது பண்ணி பேக்வேர்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா. அதுக்கப்புறம் தான் காலேஜில் WCCயில் கிடச்சிச்சு. அன்றைக்கி காலேஜுக்கு வந்து ஃபீஸ் வந்து 20,000 rupees, 20,000 ரூபாய் நாய்க்கு ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபீஸு. ஸோ நான் எப்படியே ரெடி பண்ணி 20,000 ரூபாய் சேர்த்து வச்சுட்டு ரெடியாக வச்சுருக்கேன் நான். என்ன ஆண்டவர், இவங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல கர்த்தர் அடைச்சா கர்த்தர் கொடுப்பார் அப்படின்ட்டு. எனக்கு ஒன்றும் தெரியல அதெல்லாம். ஆனால் நான் தான் எடுத்து வச்சேன் 20,000 ரூபாய்.
20,000 ரூபாய் எடுத்து வச்சு நான் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன். கரெக்டாக ஒருத்தங்க ஃபோன் பண்ணி, என் மனைவிகிட்ட ஃபோன் பண்ணி, அவங்களுக்கு வந்து 20,000 ரூபாய் மேகுடைய அவங்களுடைய ரூபனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தங்க அப்படியே 20,000 ரூபாய் அப்படியே கொடுத்து ஆச்சரியம். எவ்வளோ தேவை 20,000? கரெக்டாக 20,000 ருபீஸ் அவங்க கொடுத்தாங்க. அப்போ ஏன்னா ஆண்டவர் வந்து என்ன சொல்ற, நீ வந்து நாளைக்கு என்ன சொல்லுவ, உன் பொண்ணுக்கு நீ தான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டேன்னு சொல்லுவ. கரெக்டாக தப்பா பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பார்க்குறாரு. உன் பொண்ணுக்கு நீ தான் கட்டின அப்படின்னு நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லி நான் சொல்லக்கூடாதுன்றதுக்காக அப்படி என்ன பண்ணாரு. இந்த முறை கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது எனக்கு. என்ன பண்ணுறது, நான் வந்து லோன் எடுத்தேன் ஹாஸ்பிட்டல். அப்போ கூட கஷ்டமாக தான் இருந்துச்சு. 6 lakhs லோன் எடுத்தேன் இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காக. பஜாஜில் எனக்கு கொடுத்தாங்க 6 lakhs லோன் எடுத்தேன். லோன் எடுத்து முடிச்சிட்டேன். ஆனால் லோன் எடுத்த காசு நான் செலவு பண்ணிட்டேன். ஆனால் 5 lakhs சம்திங் ஆச்சு. அவ்வளோ ரூபாவும் எனக்கு வெளியே கர்த்தர் வந்து எங்கள் பிரதர்ஸ் மூலமாக அவ்வளோ ரூபாய் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண அவ்வளோ காசும் கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த காசுல நான் வந்து நான் லோன் வாங்கின காசு இல்லாத செலவு பண்ண அந்த இது அது இது அதெல்லாம் ஏதோ பண்ண கடைசியாக. நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கு. எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ பை காட்ஸ் கிரேஸ் அந்த லோன் கூட இந்த வர ஜனவரி மாதம் முடியும். மாதம் 22,000 ரூபாய் கஷ்டம்தான். ஆனால் கூட அந்த ஹாஸ்பிட்டல் செலவு ஏன்னா நான் எடுத்துக்க தேவையில்ல. விசுவாசம் தானே. அதான் நான் சொல்லுவேன், யாராக இருந்தாலும் லாஸ்ட்டு பாருங்க இவ்வளோ பிசாஸ் துரத்துறா அவ்வளோ துரத்துறாரு. எல்லாருக்கும் அந்த விசுவாச லெவல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுமாதிரி நான் நம்பிக்கலாம்ல, இந்த ஆண்டவர் எனக்கு கொடுப்பாங்க அப்படி நம்பல. நான் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க நம்புங்க நம்புங்கன்னு சொன்னா நான் நம்பல. நம்பாதனால தான் போய் என்ன பண்ணேன், லோன் எடுத்தேன். ஆனால் கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஸோ இன்னைக்கு வந்து அதுவும் பை காட்ஸ் கிரேஸ் அதையும் கர்த்தர் வந்து கொடுக்கும்படி கிருபை செய்வார். கொடுத்து செஞ்சுட்டாரு. இன்னும் கொஞ்சம் தான் அது வந்து கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை நேர்த்தியாய் அருமையாய் நடத்தினதை நான் அவருக்கு நன்றி சொல்றேன். ஹல்லேலூயா. ஸோ அதனால நம்ம உயரத்துல கொண்டு போனார்னா நல்லது, கஷ்டத்தின் வழியாக நம்ம கொண்டு போனார்னா நல்லது. என்ன என்ன பாட்டு பாடுறோம், என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பரே இயேசுவை. யார் கைவிட்டாலும் சொல்வேன் எனது இயேசுவை. வருத்தத்து வழியாக போனீங்களா? கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறீங்க, கடன்ல வைத்துக்க பார்க்கலாம். கடன் பிரச்சனையில கஷ்டப்படுறீங்களா? நல்ல கடன்ல வைத்துங்க. என்ன போல இருக்காதீங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்க. நான் தான் அவிசுவாசியை போல இருந்திருக்கேன். நான் பிராங்கா சொல்றேன், நான் நிறைய நேரத்துல சந்தேகப்பட்டிருக்கேன். என்ன போல இருக்காதீங்க, நம்புங்க, கர்த்தர் நிச்சயமா செய்வார். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் யார் கைவிட்டாலும் பேர் சொல்வேன் எனது இயேசுவை.
கூட அநேகர் மூலமாக கர்த்தர் உதவிகளை செய்தார். நீங்க சொல்லலாம், ஆயிரம் சொல்லலாம். அந்த நேரத்துல கூட நான் சொல்றாரு தனியா விடப்பட்டா. அந்த நேரத்துல கூட நான் சேலம் எல்லாம் போகும்போது நான் கேட்கக்கூடிய ஒரே ஆள் வந்து ஷாலினி தான். ஷாலினி மேகி பார்த்துக்கோ. ஷாலினிக்கும் மேகிக்கும் ஒரே வயசு தான். ஆனா அவ வந்து அந்த நேரத்துல கூட்டிட்டு போயிட்டு பஸ்ல கூட்டிட்டு போயிட்டு, ஏன்னா ஆட்டோக்கெல்லாம் காசு இருக்காது நம்ம கிட்ட, பஸ்ல மேகி கூட்டிட்டு வருவான் ஈவாட் ஸ்கூலுக்கு. அதுக்கு பிறகு அவளே பழகிட்டான். அதனால சில பேர் அப்புறம் எஸ்தர் ரொம்ப சின்ன பிள்ளை, அதனால வந்து கர்த்தர் வந்து நமக்கு யாராவது மூலமாக உதவி செய்கிறார். அதனால அவங்களெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் யாருங்க பஸ்ல கூட்டு வந்து விட்டு அந்த மாதிரி ஊழியத்தின் நேரத்தில் கூட உதவியா இருந்தவர்களை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். எப்படியாவது எனக்கு நினைவு வரும். அது சொல்லி நான் ஆண்டுட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஐயம் மிகுந்ததொரு காலத்தில் ஆவி குறைவதால் பீத்தருளீர நேரத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று. இயேசு கை தூக்கினார். உள்ளம் மாறிற்று. பரந்தனை காக்க வல்லவர். முற்றும் முற்றுமென் உள்ளம் மாறிற்று. அதே போல நாங்களுடைய கல்யாணத்து நேரத்துல ஒவ்வொரு டைம் அந்தந்த டைம் நான் சொல்லிடக்கூடாது. இல்ல இது ஆண்டவர் ஏன் அப்படி பண்றாருன்னு தெரியல. ஏன்னா நான் சொல்லிடக்கூடாது. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன். கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லிடக்கூடாது. நான் வந்து கஷ்டப்பட்டேன், நான் கடன் வாங்கினேன், கட்டினேன், அது பண்ணேன், இது பண்ண சொல்லக்கூடாது. எனக்கு எருமடிபாளையத்தில் அந்த சைடில் தான் லேண்ட் இருந்துச்சு. அந்த கல்யாண நேரத்தில் அது 11 லட்சத்துக்கு ஒருத்தர் வந்து வழியே இல்லாத இடத்த வாங்கினாங்க. அது வாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சடனாக வந்தாரு, உங்க லேண்ட் எனக்கு வேணும். வழியே இல்லைங்க. என்னங்க வேணும்னா வேணும். 11 லட்சம் கொடுத்தாரு. ஏன்னா நான் சொல்லிடக்கூடாதுல, நான் கடன் வாங்கி எப்போது கல்யாணம் பண்ணேன். அந்த மாதிரி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் நம்மை குறித்து நாம் நிதானித்து சிந்திக்கிறதை காட்டிலும் கர்த்தர் நம்மை குறித்து சிந்திக்கிறார். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? பாத்தீங்களா ஆண்டவரே என்ன கைவிட்டீங்கல்ல, அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை கைவிடுவாரா? நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. யோசித்து பாருங்க. வழி இல்லாத நாட்டை ஒருத்தர் வந்து எனக்கு வந்து சில பேருக்கு சில லக்ஸ் இருக்கும். லக்ஸ்னா சில பேருக்கு சில அதிர்ஷ்ட கிஃப்ட்ஸ் இருக்கும். கிஃப்ட்ஸ்னா என்ன கிஃப்ட்ஸ்னா, நான் எங்க லேண்ட் எப்போ வாங்கினாலும் ஒரு நாள் அது கிடைக்கும். என்னைக்குமே ஆண்டவர் அதை வேஸ்டா போக விட மாட்டார். இந்த இடத்த கட்டின கூட செய்யாதுல விட்டா ஒரு லேண்ட் இருந்தது. எல்லாத்தையும் வித்து ஊழியத்துக்கு நேரத்தில் தான் நிறைய காலங்கள் நிறைய வித்துனேன். இன்னைக்கு இருந்தா பெரிய கோர்ஸ் எவ்வளோ கோடிங்க அதை விட்டு அதெல்லாம் போயிடுச்சு. கடைசி நேரத்துல இதெல்லாம் கட்டணும்னு தீர்மானிக்கும் போது போன் பண்றேன், காசு கையில் இல்லை. என்கிட்ட ஒரு லேண்ட் செய்யாமல் இருக்கு தெரியுமா, உங்களுக்கு வேணுமா அப்படின்றேன். ஆமாங்க 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 வேணுங்க வேணுங்க வேணுங்க. அப்ப நாளைக்கு எனக்கு இவ்வளவு லட்சம் கொடு. அதான் கேளுங்க, இதை கட்ட போகுதுங்க. நான் சொல்றேன் போன் பண்ணி, நாளைக்கே இத்தனை லட்சம் நீ எனக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு எப்படியாவது கேட்க முடியும். நியாயமா நியாயம் இல்லையா?
நாளைக்கு இத்தனை லட்சம் கொடுத்தீங்கன்னா உனக்கு அந்த லேண்டை நான் கொடுப்பேன், என்ன கொடுப்பேன்? வாங்க 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 ரெஸ்ட் பண்ணுங்க, எனக்கு நீ நாளைக்கே எப்படி ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணுறேன், நாளைக்கு உங்க கையில காசு. அப்படிதான் இதை கட்டுங்க. அதாவது சொல்லுங்க பிள்ளைங்களே, உங்களை கைவிடாத கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். ஆமென். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன நிர்பந்தமான நேரங்களா இருந்தாலும் சரி. என் மனைவி அவங்க வந்து தவறா சொல்றாங்கன்னு இல்ல, வித்திரு 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 சொல்லுவாங்க. அவங்க வந்து அப்படிதான். நான் சொல்ல வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணி நீங்க நான் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு குணங்கள் இருக்கு. வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணலாம். ஆனா கர்த்தர் கைவிடுகிறவரே அல்ல. எந்த நேரத்துல எந்த காரியம் நமக்கு வேணுமோ அந்த நேரத்துல உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த காரியம் வேணுமோ அந்த நேரத்துல இன்னைக்கு வேண்டுதலோட இருக்கீங்களா? கரங்களை வைத்துங்க. இந்த 30ஆம் தேதிக்குள்ள கர்த்தர் உங்களுக்கு நன்மையானது செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்க மனசுல வச்சுங்க. விண்ணப்பத்தை கேட்கிறது உன் கண்ணீரை காண்கின்றது. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. அநேகருக்கு அநேக ஹெல்ப்புகளை கர்த்தர் பண்ணுகிறார். எஸ்தர் கூட பாத்தீங்கன்னா அவளுக்கு பெரிய பாரம் தான். இதெல்லாம் ஒரு அற்புதம் தாங்க. எஸ்தர் கூட ஆர்டர் செஞ்சது. ஏன்னா ஒருவேளை நிமித்தமா கூட இருக்கலாம். எப்படியோ அவளுக்கு கர்த்தர் கிருபை செய்கிறாரு. ஒரு சூழ்நிலை பயங்கரமா இருக்கு. வெறும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை, கையில காசுல ஒண்ணுமே இல்லை. எபி வந்து இப்பதான் வந்து வேலையில சேர்ந்திருக்கான். யாராவது நம்பி இந்த நாட்கள்ல பணங்களை கொடுப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். வேணா கந்து வட்டி அந்த வட்டி இந்த வட்டி கொடுப்பாங்களா இல்லையா? மற்றபடி இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நான் அப்பவே யோசித்தேன், இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்தார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செஞ்சாரு. நல்லபடியா நல்ல மேரேஜ். அங்க ஷோல வந்து அந்த மேரேஜ்ல வந்து நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா கர்த்தர் செஞ்சது 100. ஆமென் சொல்லுங்க. அதுல நம்ம மைக்கேலோ ஜோ தான் அங்க இருக்கிறதுலயே பயங்கர ஒரு கிராண்ட். 2 பேரும் கல்யாண மாப்பிள்ள கிராண்டா இருக்காங்களோ இல்லையோ, இவங்க 2 பேரும் ஒரு கிராண்ட். இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர். பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம பேர பிள்ளைகள் கூட ஆண்டவர் வந்து பிரயோஜனப்படுத்துறாரு. ஹல்லேலூயா. அதனால நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா ஆண்டவர் செஞ்சாரு. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும்னா, உங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும். பாருங்க எப்படி கர்த்தர் செஞ்சாரு. உங்களுக்கு கூட கர்த்தர் செய்ய மாட்டாரா? எப்படி எல்லாம் கர்த்தர் செஞ்சாரு நீங்க கண்ணுக்கு எதிர பாத்தீங்க. எப்படி எஸ்தர் பண்ணிருப்பாங்க, எப்படி இவங்க எல்லாம் பண்ணிருப்பாங்க, எப்படி பண்ணிருப்பான் அப்படி நீங்க அப்படிதான் ஆண்டவர் செஞ்சார். ஹல்லேலூயா. நிஜமா இவன் தேடி கண்டுபிடிச்சிருந்தா கூட பிரதீபா மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைச்சிருக்கிறது வாய்ப்பே இல்லை. கர்த்தர் ஏற்ற நேரத்துல ஏற்ற காரியங்களை நல்ல ஃபேமிலில இருந்து கொடுத்திருக்காரு. நல்ல பொண்ணு. ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில தீர்மானிக்கும்படி விட்டுடணும். என்ன பண்ணோம்? ஆண்டவர் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மீன் குழப்பம்ல, அது குதிக்கும். சில ஏதாவது குச்சி கீழே வந்துடும், கீழே வந்து சேர்த்தே போயிடும். அந்த மாதிரி குதிக்காதீங்க. குதிக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமா இதுல ஓடுங்க, ஆமா இதுதான் இருக்கு மீன், அங்கேதான் இருக்கும், உள்ளதான் இருக்கும். அது குதிக்காது, ஒண்ணும் பண்ணாது. நல்லா சாப்பிட்டு நிம்மதியா இருக்கும். ஆனா குதிக்கிறது தான் வெளியே வந்து வந்துடும். எத்தனை பேர் நீங்க குதிக்கிறீங்க? ஐயோ, ஆனா இவ குதிச்சாதான், நான் இல்லைன்னு சொல்லல. பயம், என்னடா ஏதோ பெரிய, ஆனா அவளுக்கு அது பெரிய விஷயம் தான். சீரியஸாவே அது பெரிய விஷயம் தான். ஆனா நான் யோசித்தேன், சொன்னேன், எஸ்தர் இது வரைக்கும் இவ்வளவு சூப்பரா நடத்துறாங்க, நீனா இப்படி பயப்படுற? காரணமே நம்ம பயப்படுறீங்க, காரணமே இல்லை. ஏன்னா அவ்வளவு தூரம் சூப்பரா ஆண்டு நடத்தும் போது இது கூட செய்ய மாட்டாரா? தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த 30ஆம் தேதிக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும் போது, ஆமென். உங்க ஆமீனே சரி, ஆமென் சொன்னா கொஞ்சம் இஷ்டத்துக்கு ஆமென். நல்லா பவரோட சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மைக் வேணுமா? எத்தனை பேர் நல்ல சவுண்டா ஆமென் சொன்னாங்க? அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென்.
அப்ப கூட வரமாட்டேது வாயில சாப்பிட போறது. ஆமென் சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்க கேட்கலையே. முதல்ல பின்னாடி இருக்கவங்க சொல்லுங்க. 1 2 3. இப்ப முன்னாடி இருக்கவங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 30ஆம் தேதிக்குள்ள 12 மணிக்கு போன் பண்றவளே ஒருத்தர் இருக்காங்க, பேய் மாதிரி 12 மணிக்கெல்லாம் போன் பண்ணுவாங்க. 12 மணிக்கு தான் கரெக்டா போன் வரும். கேட்டா நான் பண்ணலையே, பிசாஸ் பண்ணிருக்கோம். நைட்டு பிசாஸ் கூட போன் பண்ணுதுங்க. தேவப்பிள்ளைகளே ஆமென் சொல்லுங்க. இந்த 30ஆம் தேதிக்குள்ள, இந்த 30ஆம் தேதி, இந்த வருஷம் 30ஆம் தேதியில, இந்த மாசம் 30ஆம் தேதி நானும் சொல்றேன், சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னமோ எனக்கு தெரியல, என்னத்த பண்றது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. Hallelujah. This month we are going to see the impossible things to happen in our life. Hallelujah. அரணான நகரத்தில் எனக்கு நீ தந்த அதிசய கிருபை. Hallelujah. எப்போ செய்வாரு? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? ஆமென் சொல்லுங்க. நிச்சயமா கர்த்தர் செய்வாரு. Hallelujah. நினைச்சு பார்க்காத நேரத்தில் கர்த்தரோட கர்த்தர் செய்வார். ஆமென். ஆமென். ராபோஜ் எடுத்துவாங்க.